அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள், இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் வர இருக்குதுங்க. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி 11ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோக நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3க்குரியவன் லாபஸ்தானத்தில் அமரும் போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் இந்த வாரத்தில் நடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்துல உங்களுக்கு பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க. அதே போல ஊடக தொழில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பதால சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. அதே போல் 2ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சிக்கலுக்கு உள்ளாக்காமல் சுமூகமாக வைத்துக் கொள்வாருங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12 அதாவது விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டுங்க. உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவி வாக்குவாதம் ஏற்படலாம். அதே போல் அதே நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மேசராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டுங்க. வீண் அலைச்சல் உண்டு. சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமை பாதிக்கப்படும் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக பலம் வருகிறாங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. முக்கிய கிரகமான சூரியன், சனி அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலனை அளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சியை தருங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்குங்க. இந்த வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கு அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று
பார்க்கும்போது உற்பத்தியை துணிந்து அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு அனுகூலமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. சந்தை நிலவரம் உதவிகரமாக அமையுங்க. இந்த வாரம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்குது. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்குது. அதே போல் பாடகர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் ஆகியவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக வலம் வருதுங்க. அதனால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்துங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி கல்வியில் மட்டும் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்கு அரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காதுங்க. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பது சூரியனுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகளுக்கு ஏற்ப புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலன்களுக்கு பாதுகாப்பும் பொறுப்பும் பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இவர்கள் இருவரும் இந்த வாரம் முழுவதும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. திருமணமான பெண்கள் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மாலை தோறும் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.